السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. قال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகுக. வல்லோன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உலக மனிதர்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்படியாக ஆன்லைனில் பல்வேறு விதமான வகுப்புகளை நாம் நடத்தி வருகின்றோம். ஆரம்ப காலகட்டங்களிலே ஆலிமா வகுப்புகளை நாம் தொடர்ந்து நடத்தி வந்தோம். அதன் மூலமாக பல மாணவியர்கள் சிறந்த பயனை பெற்றார்கள். அந்த வகுப்பினுடைய வெற்றியை தொடர்ந்து குர்ஆன் மனன வகுப்பு என்கின்ற ஒரு வகுப்பை தொடங்கி அதையும் அல்லாஹ்வின் கிருபையினால் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் அது முழுமையாக வெற்றியடைய அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அதை தொடர்ந்து ஏராளமானவர்களுடைய ஏக்கமாகவும் ஏராளமானவர்களுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கக்கூடிய அறவே குர்ஆன் ஓத தெரியாத நபர்களுக்கான குர்ஆன் பாடம், குறிப்பாக வயதான தாய்மார்கள், வயதான நம்மளுடைய முதியோர்கள், அதுபோன்று வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், சிறுபிராயத்தில் குர்ஆனினுடைய மதரசாவிற்கு செல்லாமல் தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் கழித்துவிட்டு இப்போது எப்படியாவது குர்ஆனை ஓதிவிட வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் கேட்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னா, பேசிக்கில் இருந்து அலிஃப் பா தாவில் இருந்து எங்களுக்கு குர்ஆனினுடைய வகுப்பு தேவை. அந்த வகுப்பின் மூலமாக நாங்கள் குர்ஆனை சரளமாக ஓதி படித்து அதற்கு பிறகு நாங்கள் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு வகுப்பை எங்களுக்காக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று பலரும் அலைபேசியில் அழைத்து மிக கவலையோடு உங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் வருத்தத்தை எல்லாம் தெரிவித்தீர்கள். அதனுடைய பிரதிபலனாக, அதனுடைய வெளிப்பாடாக இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆனினுடைய வகுப்பை நாம் சரியாக இன்னும் ஒரு வாரத்திற்குள் நாம் தொடங்க முயற்சி செய்கின்றோம். இப்பொழுது அந்த வகுப்பை பற்றியான ஒரு சிறிய அறிமுகத்தையும் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய விதிமுறைகள், சட்ட ஒழுக்க முறைகள் என்ன என்பதையும் முதலிலே நாம் தெரிந்து கொள்வோம். இப்போ முதல்ல ஒரு வகுப்பை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த வகுப்புக்கு தேவையான புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பேசிக்லேருந்து வர்றதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. நிறைய சிலபஸ் ரிலேட்டடாக புக்ஸு நிறைய என்ன செய்து இருக்குது. உதாரணத்துக்கு தீனியாத் அப்படிங்கிற ஒரு சிலபஸினுடைய ரிலேட்டடான புக் இருக்குது. ரவுலாத்துல் ஜன்னா அப்படிங்கிற ஒரு சிலபஸினுடைய ரிலேட்டடான புக் இருக்குது. அதே போன்று சமஸ்தே அப்படிங்கிற ஒரு சிலபஸினுடைய ரிலேட்டடான புக் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒவ்வொரு ரிலேட்டடாக ஒவ்வொரு பேசிக்னுடைய புக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பொதுவாக எந்த சிலபஸும் இல்லாமல்
ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து இது வரைக்கும் பல மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஒரு பேசிக் புத்தகம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யஸ்ஸர்னல் குர்ஆன் அப்படிங்கிற அந்த புத்தகம் தான். இன்றைக்கும் நிறைய மதரசாக்கள் அது இருக்குது. இன்றைக்கி ஏன்னா சிலபஸினுடைய ஒரு சீசனாக, சிலபஸினுடைய ஒரு பரவல் நிறைந்த ஒரு சூழலாக இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லா பக்கமும் சிலபஸ் வந்துருச்சு. சிலபஸ் இல்லாத மதரசா ரொம்ப குறைவு தான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் எல்லாமே முதியோர்கள் தான் ஓத போகிறீங்க. அப்போ ஒரு சிலபஸின் மூலமாக உங்களை நம்ம கொண்டு போக முடியாது. யாருக்குமே நீங்கள் கொஞ்சம் யஸ்ஸர்னல் குர்ஆன் ஓதிருப்பீங்க. சில பேர் யஸ்ஸர்னல் குர்ஆன் முடித்துட்டு குர்ஆன் தொடங்குற ஸ்டேஜில் குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டி இருப்பீங்க. இன்னும் சில பேர் யஸ்ஸர்னல் குர்ஆனை பாதி வரைக்கும் ஓதிட்டு பாதியில் நிப்பாட்டி இருப்பீங்க. ஆக மொத்தம் அந்த யஸ்ஸர்னல் டச் பண்ணாமல் நீங்கள் யாரும் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்க முடியாது. அதனால் சிலபஸினுடைய புக்ஸ் இல்லாமல் நாம் யஸ்ஸர்னல் குர்ஆனை தான் நம்மளுடைய வகுப்புக்கான ஒரு புக்காக நாம் அறிமுகப்படுத்துவதோடு அந்த புக்கை தான் நம்மளுடைய பாடத்திட்டத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அப்போ சிலபஸினுடைய புக்கெலாம் நமக்கு தேவையில்லையா, அதுவும் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்கு வரலாம். அதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த குறைகளுமோ அல்லது அதை படிக்கக்கூடாது என்பதோ கிடையாது. இது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் வேகமாக பாடத்தை கொண்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். எனவே யஸ்ஸர்னல் குர்ஆன் உங்களுக்கான பாட புத்தகமாக இன்ஷா அல்லாஹ் அமைக்கப்படும். இந்த வகுப்பு என்பது ஆன்லைனில் தான் நடக்கும். இந்த வகுப்பில் நீங்கள் சேருவதற்கு பாலியல் வேறுபாடு கிடையாது, வயது வேறுபாடு கிடையாது, ஊர் நாடு வேறுபாடு கிடையாது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்து வேண்டுமென்றாலும் நீங்கள் படித்து கொள்ளலாம். எந்த வயதில் உள்ளவர் வேண்டுமென்றாலும் படித்து கொள்ளலாம். எந்த பாலினத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றாலும் படித்து கொள்ளலாம். நமது ஆன்லைன் வகுப்புக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் என்பது இனிமேல் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பை பொறுத்து தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் என்பது தொடங்கப்படும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் இணைத்து விடுவோம். இந்த வகுப்பில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இதற்கு நுழைவுத் தொகையாக நீங்கள் ஒரு 700 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அப்புறம் மாதம் 500 ரூபாய்கள் நீங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும். மொத்தமே இந்த வகுப்பு எத்தனை மாதம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 3 மாதம், அதிகபட்சமாக 5 மாதம். அதுக்குள்ளே இந்த வகுப்பு நிறைவு பெற்றும். நான் சொல்கிறது 5 மாதங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு நாளை கணக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப புரியாமல் ரொம்ப குழப்படியில் இருக்கிறவங்களை கணக்கு பண்ணி தான் அந்த 5 மாதம் டைம் நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். இவ்வளவு தான். இந்த 5 மாத காலகட்டங்களுக்குள்ளே நாம் குர்ஆன் என்ன செஞ்சுருவோம், சரளமாக ஓதிடுவோம். அதிகபட்சமாக 3 மாதத்துலேயே முடிஞ்சிடும். அதை தாண்டி போனால் இன்ஷா அல்லாஹ் 5 மாத காலங்கள் என்ன செய்யலாம், ஆகலாம். அப்போ நீங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்வதற்குன்ட்டு நீங்கள் செலவிடக்கூடிய பணம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 2500 ரூபா அல்லது ஒரு 3200 அல்லது 3 மாதத்தில் முடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 2200 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இந்த வகுப்பு முடிஞ்சிடும். ஏன் இதை நாம் சொல்கிறோம், ஏன் நீங்கள் ஆன்லைன் வகுப்புக்கு ஏன் பணம் எடுத்து நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னும் சில சகோதரர்கள் கேட்டீங்க. சகோதரர்களே, குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்கான பணமாக இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலை. ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறதற்கு, அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதற்கு உங்கள்கிட்ட பாடம் கேட்குற நேரம் இருக்குது, உங்களுக்கு பாடத்தை விளக்கி கொடுக்குற நேரம் இருக்குது. செலவிடக்கூடிய அந்த நேரங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய தொகை என்பது பயன்படும். அது மாத்திரமல்ல, அந்த தொகையை வாங்கி ஆசிரியர்கள் அவர்களுடைய தேவைகளை மட்டும் நிவர்த்தி செய்து கொள்வாங்களான்னு கேட்டால் இல்லை. இங்கே நடக்கக்கூடிய மதரசா, மக்தப் மதரசாக்களுக்கெல்லாம் அது ஒரு உதவியாகவும் அதிலிருந்து ஒரு ஃபண்டை நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுத்து வாரோம். அப்போது சிலபஸுக்கான புத்தகமாக யஸ்ஸர்னல் குர்ஆன் வைக்கப்படுகிறது. அதனுடைய கால அளவுங்கிறது 3 முதல் 5 மாதம் வரை. அதற்கு நீங்கள் செலவிடக்கூடிய தொகையினுடைய நிர்ணயத்தையும் நாம் சொல்லிட்டோம். இப்போ மதரசாவினுடைய விதிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், முதல் விதிமுறை, நம்ம மதரசாவில் எக்காரணத்தை கொண்டும் ஆடியோ கால் வழியாக யாரும் ஃபோன் செய்யவே கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்யக்கூடாது. வீடியோ கால் அறவே கூடாது. வீடியோ கால்ங்கிறது அறவே கூடாது. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை வாய்ஸ் நோட்டின் மூலமாக அல்லது எழுத்து வடிவின் மூலமாக நீங்கள் அந்த சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ளே அதற்கான பதிலும் விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுவிடும். இது பொதுவான விஷயம். இப்போ மதரசா தொடங்கிவிட்டது என்று சொன்னால் தினசரி காலையில் மதரசாவினுடைய தளத்தில் எல்லோரும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாலிர் அப்படின்னு பதிவு செய்யணும்.
ஹாலிர் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நான் இன்று மதரசா வந்து விட்டேன் என்று அர்த்தம். அப்படி வச்சுக்கங்க, சரிங்களா? 9 மணி, காலை 9 மணிக்குள்ளே எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாலிர் ஹாலிர் அப்படிங்கிறத பதிவு செய்யணும். இதை தாண்டி வர எதையுமே நீங்கள் அந்த தளத்தில் பேசக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத், நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரியோ, அல்லது உஸ்தாத் இந்த பாடம் என்ன அந்த மாதிரியோ எதுவுமே அந்த தளத்தில் பேசப்படக்கூடாது. அது தளமல்ல, மதரசா. அந்த மதரசாவில் எதுவுமே பேசப்படக்கூடாது. உங்களுக்கு எதுவும் பேசுகிறதாக இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த தனி நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம். அப்போ அதில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாலிர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன செய்வீங்க, பதிவு செய்வீங்க. உங்களுக்கு தினமும் இன்ஷா அல்லாஹ் 9:30 மணிக்குள்ளே உங்களுடைய பாடத்தினுடைய லிங்க்கு யூடியூப்பில் நாங்கள் பாடம் நடத்தி அந்த பாடத்தை அப்லோட் பண்ணி அதற்கு பிற்பாடு அந்த பாடத்தினுடைய லிங்க்கை தளத்தில் கொடுப்போம். நீங்கள் பாடத்தை உள்ளே போய் பார்க்கணும். அந்த புத்தகத்தை நாங்கள் பிடிஎஃப் வாயிலாக உங்களுக்கு அனுப்பிடுவோம். அந்த புத்தகத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அல்லது 2 மொபைல்கள் வைத்திருப்பவராக இருந்தால் ஒரு மொபைலில் பிடிஎஃப் பார்த்து கொண்டு ஒரு மொபைலில் பாடத்தையும் பார்த்து கொண்டு பாடத்தை படித்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், வரலாம். முடிந்த அளவுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது பக்கத்தில் நீங்கள் இருக்கிறது நல்ல ஒரு இஸ்லாமிய பிரபலியமான ஊராக இருக்குது, பக்கத்தில் இஸ்லாமிய புக் சென்டர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இஸ்லாம் குர்ஆனை புத்தக வடிவிலே நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு மதரசாவில் நம்ம உட்கார்ற அந்த முறைகளிலே உட்காந்து நீங்கள் பாடத்தை பார்க்க தொடங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போது அதை பிடிஎஃப் ஃபைலாக நாங்கள் அனுப்பிடுவோம். காலையில் 9:30 மணிக்கு பாடம் அனுப்பப்பட்டுச்சுன்னு சொன்னால் இரவு 9 மணிக்குள்ளே அந்த பாடத்தை நீங்கள் கொடுத்துடணும். ஒரு நாளினுடைய பாடத்தை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாடத்தை பார்த்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் நீங்கள் போடணும். உதாரணத்துக்கு குர்ஆன் இருக்கா, குர்ஆன் இருக்குது, இப்போ நீங்கள் பாடம் கொடுக்க போகிறீங்க. அப்போது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டரை நீங்கள் ஆன் பண்ணிடுறீங்க. அப்படி கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சு மேலே இழுத்தா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிரும். அல்லது ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்பினாலும் சரி தான். அப்போது பண்ணிவிட்டு வைன் குந்தும் ஃபீரைபிம் இப்படியே நீங்கள் என்ன செய்வீங்க, பாடத்தை ஓதி பாடத்தை நீங்கள் அனுப்பிடுவீங்க. அந்த பாடத்தை நாங்கள் மறுநாள் காலையில் 9:30 மணிக்குள்ளே நாங்கள் கேட்டு முடிச்சுருவோம். இப்போ நீங்கள் நைட்டு 9 மணிக்குள்ளே அனுப்புகிறீங்கன்னா மறுநாள் காலையில் அடுத்த பாடம் அடுத்த லெசன் உங்களுக்கு நாங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடியே உங்கள் பாடத்தை நாங்கள் கேட்டுருவோம். பாடத்தை கேட்கும்போது நாங்கள் உங்கள் பாடத்தில் தவறுகள் இருந்தால் பிழைகள் இருந்தால் அதை கண்டிப்பாக நாங்கள் சுற்றி காட்டுவோம். அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்து கொண்டே வந்தால் அதை கொஞ்சம் வன்மையாக கண்டித்தும் நாங்கள் என்ன செய்வோம், சொல்லிக் கொடுப்போம். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது தவறு வருது திருத்திக்கணுங்கிற எண்ணத்தில் அதை திருத்திக்க என்ன செய்யணும், முயற்சியும் நீங்கள் பண்ணணும். இது அல்லாது மாதத்தில் உங்களுக்கு ஒரு முறை மாதாந்திர பரீட்சை அப்படின்னு சொல்லி ஒரு பரீட்சையை வைப்போம். அதற்கு பிறகு நீங்கள் குர்ஆனை கொஞ்சம் நல்லா ஓத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், நல்ல கொஞ்சம் எஸ்ரல் குர்ஆன்லேயே கொஞ்சம் எழுத்துக்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதிவேக வகுப்பு, அதாவது ஸ்பீடு கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் அதுலேயே நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். இது எல்லாமே இந்த 5 மாதம் கோர்ஸ்லேயே முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் தனித்தனி ஒரு மாதமாக போகாது. இந்த 5 மாதத்துக்குள்ளேயே இது எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த ஸ்பீடு கிளாஸை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ரல் குர்ஆனை ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணி அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, ஒரு 4-5 தடவை நீங்கள் எஸ்ரல் குர்ஆனை நல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு குர்ஆனுடைய வகுப்பு நாம் தொடங்குவோம். இப்படி தொடங்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக குர்ஆனை ரொம்ப சரளமாக நீங்கள் ஓதிக்கொள்ள முடியும். உங்களால் குர்ஆனை மனப்பாடமும் செஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா குர்ஆனை ஓதுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்பது ஏராளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களிலேயே சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமித்தார்கள். இந்த குர்ஆனினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நமக்கு ஓத தெரியாமல் இருக்கிறனால தான் நம்மளால் விளங்க முடியலை. அப்போ நிறைய பேர் தமிழில் ஓதலாமா அப்படின்லாம் நிறைய கேட்குறீங்க. ஆனால் தமிழில் நீங்கள் ஓதுறது அரபியில் ஓதுகிற மாதிரி என்ன செய்யாது, வராது. ஏன்னா நிறைய எழுத்துக்களுக்கு, நிறைய அரபு எழுத்துக்களுக்கு தமிழில் அந்த உச்சரிப்பினுடைய தொனிகள், அந்த உச்சரிப்பினுடைய வடிவங்கள் என்பது கிடையாது. அரபினுடைய எழுத்துக்கு நிறைய எழுத்துக்கு வேறு எந்த மொழியிலும் நீங்கள் உச்சரிப்பை எழுதவே முடியாது. அது அரபு மொழியில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உங்களால் கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் அரபியில் குர்ஆனை ஓத படித்துக்கொள்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மதரசா சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பின் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு ஆலிம் வகுப்பு ஓத விரும்புகிறவங்க, ஆலிமா வகுப்பு ஓத விரும்புகிறவங்க, குர்ஆன் மனன வகுப்பு விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் உங்களுக்கு என்ன வகுப்பில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வகுப்பில் நீங்கள் சேரலாம். இந்த மதரசா, இந்த ஆன்லைன் மதரசாவில் ஏறத்தாழ
3 ஆசிரியர்களுக்கு மேலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களிடத்திலும் குறைந்தபட்சம் 15-20 மாணவர்கள் ஓதி கொண்டிருக்கின்றார்கள். இது அல்லாது நேரலையிலும் இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பல பிரயோஜனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நமது சேனலை பார்வையிட்டு வாருங்க. இன்னும் குர்ஆன் வகுப்பு சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கீழே கொடுக்கப்படக்கூடிய நம்பரின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நிச்சயமாக குர்ஆன் ஓத தெரியாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக முயற்சி எடுங்க. வயது என்பது ஜஸ்ட் அ நம்பர், அது ஒரு ஜஸ்ட் நம்பர் தான். அது வயசாயிருச்சுன்னு சொன்னால் நினைவாற்றல் குறைஞ்சி போயிடும், உடல் வலிமை குறைஞ்சி போயிடும், அது நம்மளால் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வயதை வெறும் நம்பராக கணக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எத்தனை வயதுனாலும் நீங்கள் எதனாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் காரணம் காமிச்சு நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளாமல் விட்டு விடாதீங்க. கண்டிப்பாக முயற்சித்தால் எந்த சூழலையும் எந்த தடைகளையும் நிச்சயமாக நம்மால் தாண்ட முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை பரிபூர்ணமான முறையிலே மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சரளமான முறையிலே ஓதக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.